அவையிலையும் வந்து வக்ஃபு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. திருத்த சட்டத்தை கொண்டு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இது நிஜமாவே என்ன விதத்துல பாதிப்பு இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினருக்கு பாதிப்பு என்ன விதத்துல இருக்கு? இல்ல இது பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாசிட்டிவா சொல்றது, அது எந்த விதத்துல நியாயப்படுத்த முடியும்? இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக பல காலகட்டங்களில் சொல்லியிருக்கின்றார்கள். இஸ்லாமிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதும் அவர்களை எதற்கு எந்த ஆபத்து வந்திருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பது தெளிவாக சொல்லியிருக்கின்றார். சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட அது முன்வைத்துதான் பிரச்சாரங்கள் செய்தார். அதோடு புரட்சி தலைவர் காலத்திலும் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு செய்திருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது மாதிரி அதோட அம்மா அவர்கள் வந்து நோன்பு இருக்கும் பொழுது ரம்ஜானுக்கு தன்னுடைய சொந்த செலவிலேயே தொடர்ச்சியாக அவர்களை அழைத்து அவர்களுடன் சேர்ந்து அந்த சிறப்பான நிகழ்ச்சியை நோன்பு நிகழ்ச்சியை துறக்கிற நிகழ்ச்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அவர்களுக்கு ஹஜ் யாத்திரை செல்வதற்கும் போன்றவர்களுக்கெல்லாம் புரட்சி தலைவர் மாறுபட திட்டங்களை தந்தார்கள். அதே போல கஞ்சி துறப்பதற்கு வேண்டிய அரிசி இலவசமாக ரம்ஜான் முன்னிட்டு அந்த இதுக்கெல்லாம் அனைத்து இந்த அண்ணா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செயல்படுத்தி வந்தார்கள். அது பேர் நாகூர் சந்தனக்கூட அந்த எதிர்கருத்துல கூட நாகப்பட்டினத்தில் நாகூருக்கு அதுக்கு வந்து சந்தனத்தை எல்லாம் இலவசமாக தருவதில் இது போன்ற இந்த மதத்தின் இருப்பவர்களுக்கு எந்த உதவியும் வந்தாலும் செய்வதற்கு இப்பொழுது அனைத்து தொடர்ச்சியாக இருக்கிறது. இப்பொழுது வக்ஃப் போர்டு இது சட்ட திருத்தம் வந்தது. அது தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு ஆணையிட்டது, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். சிறுபான்மை மக்களுக்கு சந்தேகம் வந்தால் கூட அவர்களுடைய கருத்துக்களை முழுமையும் ஏற்றுக்கொள்ளாமல் எந்த சட்டத்தையும் மத்திய அரசு நிறைவேற்றக்கூடாது என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புரட்சி தமிழர் அவருடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் நடைபெற்ற நாடாளுமன்ற தொடரில் குறிப்பாக மாநிலங்கள் சட்டம் வரும்பொழுது திருத்த வரும்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு என்ன வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமி தந்தார்களோ அதை செயல்படுத்துகின்ற வரையில் இந்த சட்ட திருத்த மசோதாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எதிர்த்து வாக்களித்திருக்கிறது. சட்டமன்றத்திலும் வேலுமணி அவர்கள் குறிப்பாக பேசினார்கள். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு வக்பாடு நடந்த வரையில் இரு சந்தேகம் எதுவும் வரக்கூடாது. அதற்காக தான் இன்னைக்கு ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டு எதுக்காக கூட்டினாங்க பில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நாடாளுமன்றத்தில் இந்த கமிட்டி இருக்கணும், சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது இருந்தாங்க. சரி, அதுல வந்து சிலதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு நாங்கெல்லாம் சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது இப்பொழுது திமுகவின் வாதம். அப்படி இருக்கும் பொழுது அந்த சட்டத்தை நாடாளுமன்றத்திலே அறிமுகப்படுத்திய உடனேயே முழுமையாக திராவிட முன்னேற்றம் எதிர்த்திருக்க வேண்டும். அதே போல மக்களவையிலே நிறைவேற்றப்பட்ட பிறகு மானியங்களை வரும்பொழுதும் முழுமையாக எதிர்க்க வேண்டும். இதுதான். ஆனால் அவர்கள் செய்தது நாங்கள் வந்து மக்களவையில் உறுப்பினர் கிடையாது, எங்களுடைய கழகமானது இல்லை. மாநிலங்களில் நாங்கள் 4 உறுப்பினர்கள் இருக்கின்றோம் அனைத்து இந்திய அண்ணா சார்பாக. ஆகவே எங்களுடைய கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்களோ அதற்கேற்றாற்போல் நாங்கள் முழுமையாக எதிர்த்து வாக்களித்திருக்கின்றோம். பிறகு பார்த்தீர்கள் என்றால் ஒரு சட்டத்தை முழுமையாக எதிர்க்கும் பொழுது அதற்கு வந்து சட்ட திருத்தம் கொடுப்பது சிலர் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க.
அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்? இருக்கிற வந்த சட்டத்துக்கு சில திருத்தங்கள் வேண்டும் என்பது. அப்போ எதற்காக திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் சட்ட திருத்தத்தை எதற்கு கொடுத்தார்கள்? அப்ப அந்த சட்டத்தை வரவேற்று தானே நீங்க உள்ள, அதனால தானே கொடுக்குறீங்க. நாங்க ஒன்றும் கொடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்ட திருத்தத்தை முழுமையாக எதிர்ப்பதன் காரணமாக நாங்கள் முழுமையாக எதிர்த்ததன் காரணமாக இந்த சட்டத்தை அந்த சட்டம் வரும்பொழுது சட்டத்திலே திருத்தங்கள் வேண்டும் என்பது சில கிளாஸ் சொல்றீங்களா, சில பகுதிகள் வரும்பொழுது தருவது தேவையற்ற ஒன்று. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் இதை தந்திருக்கின்றார்கள். முதல்ல பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிளாஸ்ல வரும்போது கனிமொழி சோமன் கொடுத்திருக்காங்க, சட்ட திருத்தம் அந்த மசோதால கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா கொடுத்திருக்கிறார் அந்த இதுல. அதே மாதிரி இவங்களை பார்த்தீங்கன்னாக்க கேரளாவில் வந்திருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் கொடுத்திருக்கிறார், திருத்தங்கள்லாம் கொடுத்திருக்கிறார். திரும்ப தான் திருச்சி சிவா 142 ஒரு திருத்தத்தை திருச்சி சிவா கொடுத்திருக்கிறார். இதே போல திருச்சி சிவா மீண்டும் சில கிளாஸ்ல திருச்சி நான் பாருங்க எத்தனை கொடுத்திருக்காருன்னு பார்க்க ஒன்னு பாருங்க கொடுத்திருக்கிறார். நான் ஒன்னும் போய் சொல்லல. கிளாஸ் 8ன்னு வரும்போது பாத்தீங்கன்னாக்க திருச்சி சிவா அவர் பேர் இருக்கு, மற்றவர்கள் கொடுத்திருக்கிறாங்க அவர் பேர் இருக்கு கிளாஸ் 8ல. அந்த கிளாஸ் 8 மொழியும் திருச்சி மீண்டும் பாத்தீங்கன்னா கனிமொழி சோமன். ஆமா ஆமா, அது ஏத்துக்கிட்டாங்க. இந்த சட்டத்தை ஒத்துக்கிட்டாங்க, கவர்மெண்ட் ஏத்துக்கிற மாதிரி அர்த்தம். சஜஸ்ட் பண்றாங்க. அப்ப நீங்க முழுமையா எதிர்க்கிறதுனா எதுக்கு திருத்தம் கொடுக்குறீங்க? நீ முழுமையாக எதிர்க்க வேண்டும் என்றால் நீங்க ஜேபிசி மெம்பரா போனீங்க, உங்க கருத்துக்களை ஏற்றுக்கலன்னு சொல்றீங்க. இந்த பில் வரும்போது எதுக்காக நீங்க திருத்தம் கொடுக்குறீங்க? நீ மொத்தமே சொன்ன இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் முதல்ல இருந்து. அது ஒரே ஒரு திருத்தம் கூட சொல்லியிருக்கலாம். முதல்ல பேசுறாங்கல்ல, பில் பாஸ் பண்ணது முக்கியம். பில் ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும் போது அமெண்ட்மெண்ட் எது கொடுக்குறீங்க? அப்பொழுது நீங்கள் எதிர்ப்பதாக சொல்லிவிட்டு இங்க நீங்க ஒவ்வொரு கிளாஸுக்கும் எத்தனை இடத்துல கிளாஸ் 11 ஒவ்வொரு கிளாஸ்ல திருச்சி சிவா இதுல அப்ப இந்த ஏற்றுக்கொண்டு இருந்தா அப்ப நீங்க ஏத்துக்கிறதா அந்த வக்போர்டு ஏத்துக்கிறதுன்னு அர்த்தம். வக்போர்டு பில் முழுமையாக எதிர்க்க வேண்டும், இதுக்கு அமெண்ட்மெண்ட் கொடுக்கணும். இந்த திருத்தங்களை எல்லாம் கொண்டு வராங்கன்னா சரி பாரதிய ஏற்றுக்கொண்டு இருந்தா. அதே மாதிரி கனிமொழி பாருங்க, எத்தனை திருத்தங்களை திரும்ப கனிமொழி சொல்லணும் திமுக கொடுத்திருக்கு. திரும்ப திருச்சி சிவா கொடுத்திருக்கிறது பாருங்க, கொடுத்திருக்கிறார். கிளாஸ் 23 வரும் பாருங்க, அதுல திருச்சி சிவா கொடுத்திருக்கிறார். இந்த கிளாஸை மாற்றணும். அப்ப இந்த கிளாஸை மாற்றிக்கொண்டே விட்டா நீ சொல்ற ஏத்துக்கிட்டா அப்ப இந்த வக்போர்டு ஏத்துக்கணும் தான் அர்த்தம். கிளாஸ் 37 வருது பாருங்க, அதே அதுல அதை திருச்சி சிவா கொடுத்திருக்கிறார். பிறகு கிளாஸ் 41 பாத்தீங்க திருச்சி சிவா கொடுத்திருக்கிறார். திருச்சி சிவா பேர் இருக்கு, ஆனா மறைச்சு பேசுறேன். கிளாஸ் 42 திருச்சி சிவா திருத்தத்தை கொடுத்திருக்கிறார். கிளாஸ் 41 இதுலயும் அவங்களோட கம்யூனிஸ்டுகளும் இவங்களோட கொடுத்திருக்கிறார். திருத்தம் இதற்காக சட்டத்தையே நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்ட நீங்கள் இந்த கிளாஸ் வரும்பொழுது திருத்தங்களை கொடுக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டுதான் அர்த்தம். இந்த பில்லை நீங்க ஏத்துக்கிட்டு தானே கொடுக்குறீங்க. பிறகு பேசுறது இருக்கட்டும். இந்த பில்லை நீங்க முழுமையா எதிர்க்கும் பொழுது எதுக்கு திருத்தம் கொடுக்குறீங்க? நீங்க இதெல்லாம் நீங்க சேர்த்துக்கோங்கன்னா அப்ப நீ வக்போர்டு பில் ஏத்துக்கிறது தானே அர்த்தம். இந்த திருத்தங்கள் இவர்கள்லாம் கொடுத்திருக்காங்கல்ல, இந்த திருத்தங்களை கொடுத்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தானே கொடுத்திருக்குது. பேரு சொல்லி ஒவ்வொரு பேரும் காமிச்சிடலாம் உங்களுக்கு. இவர்கள் கொடுத்திருக்கும் பொழுது ஏதோ நாங்கள் முஸ்லிம் சமுதாயத்துக்கெல்லாம் இதா இருக்கிறோம், இந்த பில்லவே முழுமையாக எதிர்த்தீங்க, அது வேற. நாங்களும் எதிர்த்தோம். நாங்கள் இதற்கு திருத்தங்கள் கொடுத்தால் ஏற்றுக்கொள்வோம் என்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட எங்காவது ஒரு திருத்தம் கொடுத்திருக்கிறதா என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபிக்கட்டும். நாடாளுமன்றத்தில் 12 காலமாக 10 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தின் துணை சார்பாக பணியாற்றியவன், சட்ட அமைச்சராக இருக்கிறேன்.
மத்தியில் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல. பிறகு அதுக்கு பிறகு பிரிசைடிங் ஆஃபீஸரா வந்து ஒரு 5 வருஷம் பேனல் சேர்மன் இருந்திருக்கார். 15 வருஷம் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டங்களை எல்லாம் முன்மொழிந்ததை நடத்தியிருக்கிறார். நிவர்த்தி என்ற முறையில் சொல்கின்றேன், ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டிய வழிய திருத்தங்கள் தருகிறேன் என்றால் திருத்தங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகிறது என்று சொல்வதற்காகத்தான் இப்பொழுது சொல்ல வருகிறேன். ஒரு வக்ஃப் போர்டு சட்டம், இந்த சட்டமே வேண்டாம் என்று அனைத்து நான் தெளிவாக நின்றோம். நான் அதனால்தான் எந்த திருத்தமும் கொடுக்கல. முழுமையாக எதிர்த்தன் காரணமாகத்தான் நாங்கள் இறுதியிலே சட்டத்தை செய்யும் பொழுது அனைத்து இந்திய அண்ணா சேர்ந்த 4 உறுப்பினர்களும் எதிர்த்து இந்த வக்ஃப் போர்டு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் முஸ்லிம் மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வரக்கூடாது, அவர்களுக்கு உணர்வு மதிக்க வேண்டும் என்பதை புரட்சி தலைவர் வழியிலும் புரட்சி தலைவர் அம்மா வழியிலும் எடப்பாடி தெளிவாக இருந்ததன் காரணமாகத்தான் எங்களுக்கு ஆணையிட்டதன் காரணமாக அவர் வெளியில நின்று முழுமையாக எதிர்த்து எந்த விதமான திருத்தங்களும் தேவையில்லை, எங்களுக்கு சட்டமே தேவையில்லை, இதற்காக திருத்தம். அதனால் அனைத்து இந்திய அண்ணா எக்கான ஒரு திருத்தத்தை கூட எழுதி கொடுக்காமல் முழுமையாக நாங்கள் வந்து அந்த பில்லை எதிர்த்து தான் ஓட்டு போட்டிருக்கிறோம். இதுதான் உண்மையான இது சொல்லட்டுமே. திராவிட முன்னேற்ற சிறுபான்மை மக்களுக்கு நாங்கெல்லாம் ஒன்றும் செய்யல என்று சொல்றாங்களே, பிஜேபி கூட்டணி போறாங்கன்னு இதை சொல்றாங்கல்ல. ஏன் இவன் 5 ஆண்டு காலம் பிஜேபி கூட்டணியில் இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இல்லையா? தெளிவாக எடப்பாடி பழனிசாமி தெளிவாக சொல்லியிருக்கின்றார், கூட்டணி என்பது எப்போது ஏற்படலாம், அது வேறு, தேர்தல் நேரம் கொள்கை என்பது வேறு. அனைத்து இந்திய அண்ணாவின் கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கைகளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபொழுதும் நழுவது கிடையாது, நழுவவும் மாட்டார் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே தான் வக்ஃப் போர்டு இந்த 2025 வந்த இந்த சட்டத்தை முழுமையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆணைப்படி நாங்கள் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். இதுதான் உண்மை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக எதிர்த்திருந்தால் இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீ எதிர்த்துட்டு போ, எதுக்காக அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் கொடுக்கிறாய் என்றால் அந்த வக்ஃப் போர்டு அந்த இதுல மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் முடிஞ்சிருந்தா ஒத்துக்கலாம், பண்ணலாம். இல்லை, அது மாதிரி சில காலகட்டங்களில் எதிர்கட்சி கொடுக்கின்ற 1-2 திருத்தங்களையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 15 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் மக்களவை நடத்திய வேண்டாம், அப்பொழுது அது மாதிரி நடந்திருக்கிறது. சிவா கூட அடிக்கடி சொல்லுவாரு, இந்த ஜெண்டர் இருக்குல்ல, ஜெண்டர் இதுக்கு தான் கொடுத்த சட்டம் தனி தீர்மானத்தை மக்களவை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டது, இது ஒரு அனைத்து திமுகவுக்கு ஒரு வெற்றியை தந்தேன்னு அடிக்கடி சொல்லுவார். சொல்றாருல்ல, சொல்றாருல்ல, அந்த ஜெண்டர் இதில் சொல்றது இல்ல, மாற்று சொல்றோம்ல, அவங்க சொல்றோம்ல, அவர்கள் சொல்லும்போது நீ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை வரும் பொழுது முழுமையாக எதிர்க்காமல் அங்கங்கு நீங்கள் வந்த மாற்றங்கள் கொடுத்தால் போதும் என்று கொடுத்தால் என்றால் உங்களுடைய எண்ணம் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன, இந்த தமிழகத்தில் குறிப்பாக இஸ்லாமிய மக்களுக்கு என்ன சொல்ல நீங்கள் விரும்புகின்றீர்கள்? இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட தவறு எங்களோட குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சிஏல ஓட்டு போட்டாங்க. சிஏவில் படித்து ப்ரொசீடிங் பார்த்தானாக்க எஸ்ஆர்பி தான் பேசினார், முழுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறார். வாக்களிக்கும் போது ஒரு தவறு நடந்து விட்டது இல்லை என்று சொல்லிவிட்டார். எடப்பாடி தெளிவாக சொல்லிவிட்டார். அந்த தவறை நாங்கள் அதை தான் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற சுட்டி காட்டிக் கொண்டே எங்கள் இருக்கிறது காலகட்டமாக. ஆனால் நாங்கள் இது போன்ற தவறை செய்ய மாட்டோம் என்று எடப்பாடி தெளிவாக சொல்லியிருக்கின்றார். அதை முழுமையாக இன்று வக்ஃப் போர்டு வந்ததுல முழுமையாக எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய பெருமக்களுக்காக, மைனாரிட்டிக்காக நாங்கள் குரல் கொடுத்திருக்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னாக்க இமிகிரேஷன் ஒரு சட்ட திருத்தம் வந்தது. அதில் வரும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இளங்கோ என்ற நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு பெரிய வக்கீல் தான் அவர் பேசும் பொழுது இலங்கையில் வந்த குடியேறிய தமிழக இந்து மக்களுக்கு சிட்டிசன் கொடுக்கணும் பேசினார். அதான் அவங்க நம்முடைய சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் பேசினார்.
ஆனா புலம்பெயர்ந்து வந்தவர்கள் கிறிஸ்தவரும் நிறைய இருக்கிறாங்க. தமிழ் கிறிஸ்தவரும் இருக்கிறார்கள். தமிழக முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். ஏன் இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் தர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று பேசியது? ஆனால் உடனே நான் பேசினேன் இருந்து திமுக சொல்வது தவறு. இந்த சிட்டிசன்ஷிப் தான் இது சொல்றோம்ல, சிஐஎல் அதுல வர சொல்ற பாயிண்ட் தான் நான் வரேன். இது அதிமுக என்னமோ எதிர்த்து அன்னைக்கு ஓட்டு போட்டாங்கன்னாங்க. ஆனால் அந்த சிஏ குறித்த இமிகிரேஷன் வரும்பொழுது இதே திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு ஏன் நீங்கள் தரவில்லை என்று கேட்டார்கள் ஒழிய கிறிஸ்தவர்களுக்கோ அங்கு வந்திருக்கின்ற முஸ்லிம் மக்களுக்கோ தர வேண்டும் என்று பேசவில்லை. நான் எழுந்து பேசினேன். இதே சிஐ சம்பந்தப்பட்ட இமிகிரேஷன் வரும்பொழுது இப்பொழுது நடைபெற்றது. ஸ்ரீலங்கா இருந்து வந்திருக்கின்ற புலம்பெயர்ந்திருக்கின்ற ரெஃப்யூஜிகளாக அகதிகளாக வந்திருக்கின்ற பல ஆண்டுகளாக தமிழகத்திலும் பல பகுதிகளிலும் அழிந்து கொண்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு சில எங்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு எந்த மதம் இருந்தாலும் சரி, அது இந்து மதத்தை சேர்ந்தாலும் சரி, கிறிஸ்து மதம் இருந்தாலும் சரி, இஸ்லாம் மக்களும் சரி, எந்த மதம் அனைவருக்கும் அந்த புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களுக்கு இந்த நாட்டினுடைய குடிமகன் என்ற உரிமையை தர வேண்டும் என்று பேசியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நான் பேசினேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இந்துக்களுக்கு கூட என்றுதான் பேசினார்கள். இது நடந்த சமீபத்தில் நடந்த இதே இந்த தொடர் நடந்ததுதான் இந்த நிகழ்வு. அதற்காக சொல்கின்றேன், இவர்களுக்கு இந்துக்கள் ஓட்டை விரும்புன்றது ஏதோ இருக்குது. கிறிஸ்டியன்ஸும் முஸ்லிம்ஸும் நாங்கள் பாதுகாக்கிற மைனாரிட்டின்னு சொல்லிட்டு நீங்க இந்துக்களுக்கு மட்டும் சிட்டிசன்ஷிப் தமிழ் இலங்கை தமிழ் கொடுன்னா என்ன அர்த்தம்? இதுதான் இரட்டை வேடம்னு சொல்கிறேன். அதே தான் வக்ஃப் போர்டில் நடந்திருது. இவர்கள் முழுமையாக இருந்திருந்தால் இந்த அமெண்ட்மெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை. அமெண்ட்மெண்ட் கொடுத்தாவே இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு மாதிரி அமெண்ட்மெண்ட் நடந்து சில நான் என்னுடைய அனுபவத்தை எல்லாம் சொல்கின்றேன். நான் சொன்னது போல சுமார் 15 ஆண்டு காலம் நடைபெறுது. இந்த சில அமெண்ட்மெண்ட்ஸ் எதிர்கட்சிக்கு ஏற்றுக்கொள்கிறது. ஏற்றுக்கொள்ள சட்டத்தில் வரும்போது முடிஞ்சது இல்லை. சில டைம் கவர்மெண்ட்டே அமெண்ட்மெண்ட் கொடுப்பாங்க, கவர்மெண்ட்ஸும் அமெண்ட்மெண்ட் கொடுப்பாங்க, தனியாரும் கொடுப்பாங்க. அப்ப என்னன்னா அந்த சட்டத்தை நாங்கள் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதான அர்த்தம். அரசாங்கம் சில நேரத்தில் சில நேரத்தில் கொடுத்து மந்திரி அமெண்ட்மெண்ட் கொடுக்கிறார். அது வாத்துக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, அது ஏற்றுக்கிறார். அதுபோல தனியார் கொடுத்தும் சில காலகட்டம் நடந்திருக்கிறது. முன்பு சரித்திர பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிறது. அப்பொழுது இந்த திருச்சி சிவா, கனிமொழி போன்றவர்கள் கொடுத்த வக்ஃப் போர்டுக்கு அமெண்ட்மெண்ட் ஏற்றுக்கொண்டிருந்தால் அது வக்ஃப் பில் ஏற்றுக்கொண்டதுன்னு அர்த்தம். என்ன இதுக்கு சொல்றாங்க? சொல்லட்டுக்கு பதில் நீ சட்டமன்ற தீர்மானம் போடுற வக்ஃப் போர்டு பில் வேணான்ற முதலமைச்சர் போடுறாரு, நீ வக்ஃப் போர்டு பில் அமெண்ட்மெண்ட் கொடுக்குற போய் உக்காந்துக்கிட்டு இதெல்லாம் திருத்தம் கொடுத்தா நாங்க ஏத்துக்கிறன்ற மாதிரி தான் அர்த்தம். அதனால்தான். ஆனா நான் எங்களை பொறுத்தவரை எங்கேயாவது காமிக்கிட்டே தான் ஒரு அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்குறீங்களா? முழுமையாக எதிர்த்தோம். எங்களுக்கு அது மிக்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு, இந்திய இஸ்லாமிய பெருமக்களுக்கும், குறிப்பாக தமிழகத்தில் பாண்டிச்சேரி தமிழ் மக்கள் இருக்கின்ற நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த மாற்றங்கள் கொண்ட கூட ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர்கள் முழுமையாக எதிர்த்தார்கள். அந்த முழுமையாக குரல் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், புரட்சி தமிழர் என்பதை உணர்வுடன் காட்டியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடைபெற்ற இந்த போர்கள். அதுதான் நடந்தது. ஆகவேதான் இவர்கள் ஏதோ அதிமுகவின் தேர்தல் வருகிற நேரத்திலே சில குறைகளை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் செய்த தவறுகள் எல்லாம் மறைப்பதற்காக வக்ஃப் போர்டை பற்றியும் இதெல்லாம் பேசுறாங்க. ஆனா நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். அனைத்து இந்த சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் உதவுகரம் தருவோம், அவர்கள் உரிமையை பாதுகாப்போம். அதுதான் உண்மையாக நடந்தது. அதுதான் சொல்ல நான் உங்களுக்கு விரும்புகிறேன். அதை விடுங்க. இந்த சபையில் இப்ப உள்துறை அமைச்சருக்கு எனக்கு சந்திச்சீங்க. இப்ப நாளைக்கு பிரதமர் வராரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அது வேறங்க. நான் பேசுற பார்லிமெண்ட்டை பத்தி ப்ரொசீடிங்ஸ், நான் ஒரு மெம்பர்ன்ற முறையில நான் நாடாளுமன்ற உறுப்பினர். நாங்கள் வாக்களித்தோம். இந்த வக்ஃப் போர்டு முக்கியமான ஒரு செய்தி. திமுக இரட்டை வேடம் ஆடுகிறது என்பதை சொல்வதற்காகத்தான் உலகத்தை. அதே மாதிரி இலங்கை தமிழர்கள் அகதிகளுக்கு வரும்பொழுது இந்துக்களாக இருக்கின்றவர்களுக்குத்தான் உரிமை தர வேண்டும் என்று இளங்கோ என்ற நாடாளுமன்ற திமுக உறுப்பினர் பேசியிருக்கிறார். அங்க இருக்கிற முஸ்லிம்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கு தர வேண்டும் என்று குரல் கொடுக்கவில்லை.
இந்த சிட்டிசன்ஷிப்ல வந்து அன்னைக்கு நடந்து போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதை சரி செய்வதற்கு சரியான முறையில் நாங்கள் உணர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொன்னதன் காரணமாகத்தான் நான் என்னுடைய உரைகளை பேசினேன். வந்திருக்கின்ற கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கட்டும், அதே போல இஸ்லாமிய தமிழர்கள் வந்திருக்கின்ற எங்களுக்கு தர வேண்டும் என்று தெளிவாக பேசியிருக்கின்றனர். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மையினுடைய இஸ்லாமிய வாக்காளர்கள் பெறுவதற்காகத்தான் நாடகம் ஆடுகிறார்கள் வழிய உண்மையாக அவர்கள் எதுவுமே செய்வதில்லை என்பதுதான் குறிப்பாக நடந்த 2 நிகழ்ச்சிகள், நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளை உங்களுடைய பார்வைக்கு தமிழக மக்களுக்கு உண்மை புரிந்து கொள்ள வேண்டியதற்காகத்தான் இங்கே சொல்லியிருக்கேன். இதுதான் என்னுடைய கருத்து.